ஹாய் காய்ஸ், அறிவோம் தையலை அதிநுட்பமாய். இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸ்க்கான பட்டி அதை எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு ப்ளவுஸ் அப்படின்னாலே 3 அளவாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்குறோம். ஸ்மால், லார்ஜ், மீடியம். அதே மாதிரி தான் பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் சைஸ் ப்ளவுஸு அப்படின்னா 3 இன்ச் அளவுக்கு பட்டியோட அளவு இருக்கலாம். அதே மாதிரி மீடியம் அப்படின்னா 3.5, லார்ஜ் அப்படின்னா 4. அதாவது பட்டியோடைய உயரம் நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு பட்டின்னு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது ரெடி பண்ணினதுக்கு அப்புறம்தான் ஸ்மால்னா 3, மீடியம்னா 3.5, லார்ஜுனா 4 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம துணியாக எடுத்துக்கிறப்போ இந்த உயரம் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 இன்ச்சு பட்டி தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 இன்ச் உயரத்துக்கு நம்ம துணி எடுத்துக்கணும். அகலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டு அளவெடுப்போம் இல்லையா, அந்த மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அது ப்ளஸ் தையலுக்கு உள்ள அளவு, இந்த அளவுக்கு அகலம் இருந்துட்டால் போதும். இப்போது தையலுக்காக எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த துணி இல்லாமல் மீதி இருக்கிற துணி இருக்கு இல்லையா, அதை 3 சம அளவாக நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ இந்த முதல் பகுதி, அதாவது முன்பக்கம் இதுதான் இல்லைங்களா. இப்போ இந்த முதல் பகுதியிலேருந்து ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து 1 இன்ச் அளவுக்கு இறக்கி ஒரு பாயிண்ட் ஒன்று செஞ்சுருங்க. அந்த பாயிண்ட்லேருந்து 2 பக்கமும் நம்ம வளைச்சா மாதிரி ஒரு அழகாக ஒரு கோடு ஒன்று போட்டுறணும். இது இப்போ முன்பக்கம். இப்போ சைடை பாருங்கள். இப்போ நம்ம வெட்டிடலாம். இப்படி வெட்டினதுக்கு அப்புறமா அந்த சரியான அளவு 3, 3.5, 4, அதாவது 2 பக்கமும் இருக்கிற மாதிரி நாம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். நாம் பெருசாகவே உயரத்தில் சொல்கிறேன். வெட்டிட்டு சரியான அளவுக்கு நாம் கடைசியாக கூட கரெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ இதுதான் அந்த பின்பக்கம் கொடுக்கறதுக்கான அழுத்தமான அந்த ஒரு காட்டன் துணி. அந்த துணியில் நம்ம எதிராக 2 பட்டியும் சரியாக இருக்கிற மாதிரி ஆரம்பத்திலே வச்சிடணும். அப்போ தான் 2 பட்டியும் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ட்டு நமக்கு சரியாக கிடைக்கும். இந்த பட்டி 2ம் முன்பக்கம் எதிராக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி விட்டு தச்சிடணும். தைச்சதுக்கப்புறமா கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பிசுரை மட்டும் நாம் வெட்டி எடுத்துடணும். இதில் நம்ம ஒரு படிமான தையல் போட்டுடணும். படிமான தையல் எப்போவுமே இந்த பின்பக்கம் காட்டன் துணி கொடுத்து தைச்சோம் இல்லையா, அதில் வரா மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுடணும். இதுவும் ஒரு படிமான தையல் தான். இது பெல்ட்டுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு பெல்ட்டை முழுசாக ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா 2 பெல்ட்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்பக்கமாக ஒரு பாயிண்ட் பண்ணி கிராஸாக வரைஞ்சி நம்ம வெட்டிடணும். ஓகே காய்ஸ், நாம் அழகாக ஒரு பெல்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் இங்கே 3.5 இன்ச் உயரத்துக்கு தான் பெல்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 3, 3.5, 4 இதில் ஏதோ ஒரு அளவில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மற்றபடி இதுதான் பெல்ட்டு ரெடி பண்ணுற முறை. இந்த மாதிரி பெல்ட்டை நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குறப்ப நம்ம இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம். முழுசாக அழகாக ப்ளவுஸ் தைப்போம். வணக்கம்.